ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்லாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்யும் அதே இந்தியாவில் தமிழக விவசாயிகள் நிர்வாணமாக போராடி வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் சில கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரும் நிலையில் 28 நாட்களுக்கு பிறகு பிரதமரை சந்திக்க அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். பிரதமர் அலுவலகம் சென்ற விவசாயிகளை திடீரென்று பிரதமர் மோடி சந்திக்க மறுத்து அவர்களை திருப்பி அனுப்பியதோடு செய்தியாளர்களையும் சந்திக்க விடாமல் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனால் வாகனத்தில் இருந்து குதித்து நிர்வாணமாக ரோட்டில் புரண்டு பிரதமர் மீதான தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் விவசாயிகள். அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு துணி தோக்கிறான், சாக்கடாடுறான். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. 2002 இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. உங்களை தாண்டா அந்த பைய இனிமே உங்களை விவசாயம் பண்ண விட மாட்டாங்க. இனிமே இவர் தான் உங்க எல்லாருக்கும் இவர் சொல்றபடி கேளுங்க. பிரதம மந்திரிங்கிறவரு சில சமயம் பாக்கிறதுக்கான டைம் இருக்கும், பார்க்க முடியாமலும் போகலாம். எப்படிதான் நீங்க வாங்க. பிரதம மந்திரிங்கிறவரு சில சமயம் பாக்கிறதுக்கான டைம் இருக்கும், பார்க்க முடியாமலும் போகலாம். பிஜேபி முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறேன்றான். ஆனா பீட்டாவோட சிஇஓ பாத்தீங்கன்னா முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஆதரவுன்னு சொல்லி வெளிப்படையா தந்தி டிவில பேட்டி கொடுக்குறாங்க. இது அனிமல் ரைட்ஸ் ஹெச் ராஜா என்னமோ கிறிஸ்டியன் கான்ஸ்பிரசி அமெரிக்கன் பேக்ட் அதெல்லாம் சொல்றான். நான் பிராக்டிசிங் ஹிந்து, நான் ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்னே சொல்வேன். ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட எனக்கு நிறைய ஒற்றுமை உண்டு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் பாரதிய ஜனதாவிற்கு டெல்லிக்கட்டு நடத்தினார்கள் தமிழ் மக்கள். மோடி எதிர்ப்பு முழக்கம் தமிழ் மக்களின் தேசிய முழக்கமானது. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். தமிழன் என்ன தயிர் சாதமா? மோடியே ஒரு செல்லாத நோட்டு, நீ ஓபிஎஸ்க்கு காட்டுற ரூட்டு. எனக்கு எப்படி கோவம் வரும்? வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கணும், அப்பதான் கோவம் வரும். அதை அது சின்ன பையன் வாங்கிவிட்டானே. மனித வளமாக இருக்கட்டும், தமிழ் மண் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பாலைவனமாக்குகின்ற ஒரு போக்கு இந்த மத்திய அரசு செய்து கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அண்ணன் பிரிட்சோ அவர்களை சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள். இலங்கை அரசும் இந்திய அரசும் கூட்டு சேர்ந்து தமிழக மீனவனை, அப்பாவி தமிழக இளைஞனை சுட்டுக் கொன்றிருக்கிறது. இது இலங்கை அரசு மட்டும் கொன்றதாக நாங்கள் கருதவில்லை. இலங்கை அரசோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இந்திய அரசும் இந்த கூட்டு களவாணி அரசாக நின்று கொண்டு இருக்கிறது என்பதை மாணவர் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நீட் தேர்வாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும், இப்பொழுது இங்கே படுகொலை செய்யப்பட்ட மீனவராகட்டும், இதுபோன்ற செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடரக்கூடாது என்பதிலே திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுகிறீர்கள் என்று பாஜக தலைவர் சொல்கிறார். நீதிக்கான போராட்டத்தை கொச்சப்படுத்துகின்ற பாஜக தமிழக மண்ணிலே ஊடுருவ முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த தமிழ் மண், பெரியார் பிறந்த மண் நிரூபிக்கும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம்.